إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال نبينا صلى الله عليه وسلم. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் ஸலாமும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் தோழர்கள் மீதும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து முஃமினான ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்த விதத்தில் இந்த இபாதத்தை அமைத்துக் கொண்டு உண்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் 39வது அத்தியாயத்தில் சொல்லக்கூடிய சில விஷயங்களைத்தான் நாம் இன்றைய தினம் நினைவு கூற இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ச்சியாக 55வது வசனத்திலிருந்து சில தகவல்களை அல்லாஹ் நமக்கு தருகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் இஸ்லாத்தை எப்படி நாம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம், அல்லாஹ் நம்மிடத்திலே எதிர்பார்க்கக்கூடியது என்ன, நம்முடைய வாழ்க்கை அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடியதாக அமைந்திருக்கிறதா என்பதை சிந்திக்க வைக்கக்கூடிய வசனங்களாக இந்த வசனங்கள் இருக்கிறது. கட்டளையிடுகின்றான், வத்தபிஉ அஹ்ஸன மா உன்ஸில இலைக்கும் மிர் ரப்பிக்கும். உங்களுடைய ரப்பிடத்திலிருந்து எது உங்களுக்கு இறக்கப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள். எது உங்களுக்கு அழகானதாக சிறந்ததாக அல்லாஹ்விடத்திலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறதோ இறக்கப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள். மின் கப்லி அன் யஅதியகுமுல் அஸாபு பக்ததன் வ அன்தும் லா தஷ்உரூன். அல்லாஹ்வுடைய அஸாப் திடீரென்று உங்களுக்கு வருவதற்கு முன்பாக நீங்கள் அதை பற்றியான உணர்வு இல்லாமல், அந்த சிந்தனை இல்லாமல் நீங்கள் இருக்கின்ற போது திடீரென்று அல்லாஹ்வுடைய அஸாப் உங்களை அடைவதற்கு முன்பாக அல்லாஹ்விடத்திலிருந்து எது இறக்கப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகின்றார்.
அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்டது என்ன? இந்த ஷரீஆ, திருமறை குர்ஆனுடைய வசனங்கள், நபியுடைய வழிகாட்டுதல், இவை அனைத்தையும் நாம் பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய இபாதத்தாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த உலக வாழ்க்கையில் வாழ்கின்ற போது நமக்கு எதெல்லாம் தேவையாக இருக்கிறதோ அந்த நடைமுறை வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, அவை அனைத்திலும் அல்லாஹ்விடத்திலிருந்து எது இறக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சட்டங்களை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கட்டளையிடுகின்றான். இது ஆப்ஷன் இல்லை. நீங்கள் விரும்பினால் நடைமுறைப்படுத்துங்கள், உங்களுக்கு பிடித்திருந்தால் நடைமுறைப்படுத்துங்கள், உங்களுக்கு இலகுவாக இருந்தால் நடைமுறைப்படுத்துங்கள், கஷ்டமாக இருந்தால் தேவையில்லை விட்டுவிடுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லல. இத்தபிஉ, பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை நமக்கு வழங்கி இருக்கின்றானோ, எதை நமக்கு இறக்கியிருக்கின்றானோ அந்த சட்டத்திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்தாவிட்டால் நம்முடைய நிலை என்னவாக இருக்கும் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். நம்மை அடையக்கூடிய அந்த அஸாப் நமக்கு முன்பே உணர்த்தப்பட்டு வராது. திடீரென்று அல்லாஹ்வுடைய அஸாப் வரும். முந்தைய கால மக்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணித்து வாழ்ந்ததினால், அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்ததினால், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய மாபாதக பாவமான காரியங்களை செய்ததால், அல்லாஹ்வுடைய தூதர்களை பின்பற்றாமல் அவர்களை பொய்ப்படுத்தியதால், அவர்களை கேலி கிண்டல் செய்ததால், அவர்களை உதாசீனப்படுத்தியதால், அவர்கள் காட்டித் தந்த வழிமுறையை பின்பற்றாமல் தன்னுடைய மனம் போன போக்கிலே சென்றதினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அழித்தான். இப்படியெல்லாம் அழித்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தை எப்படி அழித்தான் என்று திருமறை குர்ஆனின் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெள்ளத்தின் மூலமாக, நீரின் மூலமாக அவர்களை அழித்தான். வானத்திலிருந்து அல்லாஹ் மழையை பொழிவித்தான், பூமியிலிருந்தும் அல்லாஹ் நீரை வர வைத்தான். அவர்கள் மூழ்கடிக்கப்பட்டார்கள் என்ற வரலாறு திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஏன் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள்? அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைகளை மதிக்காமல் அவர்களை உதாசீனப்படுத்தி கேலி செய்து அவர்களை புறக்கணித்ததன் காரணமாகத்தான் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். இன்னி தஅவ்து கௌமி லைலன் வ நஹாரா, இரவும் பகலுமாக நான் இந்த மக்களை உன்னுடைய பாதையின் பக்கம் நான் அழைக்கின்றேன். அவர்கள் எல்லாம் என்னை விட்டு விரண்டு ஓடுகிறார்களே தவிர ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் யாரும் இல்லை. இவர்களை நீ அழித்து விடு என்று துஆ செய்கிறார்கள். அல்லாஹ்வே, நீ இவர்களை விட்டுவிட்டால், இன்னக இன் ததர்ஹும் யுதில்லு இபாதக, இவர்களை நீ இப்படியே விட்டுவிட்டால், அழிக்காமல் நீ விட்டுவிட்டால், இவர்கள் எல்லாம் உன்னுடைய அடியார்களை வழிகெடுத்து விடுவார்கள். இவர்கள் பெற்றெடுக்கக்கூடிய இவர்களுடைய சந்ததிகள் எல்லாம் பாவிகளாகத்தான் இருப்பார்கள், பெரும் குற்றங்களை செய்யக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள், மோசமானவர்களாகத்தான் இருப்பார்கள். எனவே இவர்களை நீ அழித்து விடு என்று துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அங்கீகரிக்கின்றான். யாரெல்லாம் முஃமின்களாக வாழ்ந்தார்களோ, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டார்களோ, தூதரை நம்பிக்கை கொண்டார்களோ, தூதருடைய போதனைகளை ஏற்று அதை பின்பற்ற வேண்டும் என்று தங்களுடைய வாழ்க்கையில் முடிவெடுத்து செயல்பட்டார்களோ அவர்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காப்பாற்றினான். மீதம் இருந்த அனைத்து பாவிகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழித்தான் என்பதை திருமறை குர்ஆனுடைய வரலாறு நமக்கு எடுத்து காட்டுகிறது. அது மட்டுமா? அந்த ஒரு சமுதாயம் மட்டும்தான் அழிக்கப்பட்டுச்சா? இல்லையே. அதற்கு பிறகு ஆத் சமூகம், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு வந்த ஒரு சமூகம், மிக வலுவான ஒரு சமூகம், பலம் மிக்க ஒரு சமூகம். எந்த அளவுக்கு பலம் மிக்கவர்கள் என்று சொன்னால், எந்த அளவுக்கு அந்த ஆது சமுதாயம் இருந்தது என்று சொன்னால், லம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத், அவர்களை போன்று அல்லாஹ் ஒரு படைப்பை, ஒரு வலுவான ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் படைக்கவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் வலுவான உறுதிமிக்க சமுதாயமாக அல்லாஹ் அவர்களை ஆக்கியிருந்தான்.
அவர்களுக்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாவா செய்தார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றும்படி சொன்னார்கள், அவர்களை ஏற்று அவர்களை பின்பற்றி வாழும்படி சொன்னார்கள். ஆனால் அவர்கள் மறுத்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களையும் அழித்தான். இதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே நீரை, வெள்ளத்தை அல்லாஹ் பயன்படுத்தவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை காற்றின் மூலமாக அல்லாஹ் அழித்தான். சஹர அலைஹிம் சபஅ லயாலி வ தமானியத அய்யாம், 7 இரவுகளும் 8 பகல் தொடர்ந்து வீசக்கூடிய காற்றின் மூலமாக அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். மிக சாதாரண அளவுக்கு ஒரு காற்று கடந்து சென்றாலே நம்முடைய ஊர்கள் அழிக்கப்படுகிறது என்பதற்கு நம்முடைய தமிழகத்தில் பல இடங்கள் உதாரணமாக இருக்கிறது. சில வருடங்களுக்கு முன்பாக நாகை மாவட்டத்தில் புயல் ஏற்பட்டது. மிக குறைந்த அளவுதான் கடந்து சென்றது, அவ்வளவுதான், தொடர்ச்சியாக இருக்கல, கடந்து சென்றது. அந்த கடந்து சென்ற புயல் சென்ற அந்த பாதையை எப்படி மாற்றப்பட்டது என்பதை நாம் அறிவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆது சமுதாயத்தை தொடர்ச்சியாக காற்றை வீச செய்து அல்லாஹ் அழித்தான். அதே போன்று சமூது கூட்டத்தார்களை அல்லாஹ் அழித்தான். இதெல்லாம் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டதற்கு பிறகு அவர்கள் எல்லோரும் அலட்சியமாக இருக்கின்ற போது திடீரென்று தான் அல்லாஹ் அவர்களை எல்லாம் அழித்திருக்கின்றான். சமூது கூட்டத்தார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சத்தத்தின் மூலமாக அவர்களை அழித்தான். இப்படி ஒவ்வொரு சமூகமும் நமக்கு முன்பாக வாழ்ந்த, உறுதியாக இருந்த, நம்மை விட படைப்பில் வலுவாக இருந்த சமுதாயத்தை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழித்ததுடைய வரலாற்றை தன்னுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக சொல்லி காட்டுகிறான் என்றால் எதற்காக? அந்த வரலாறுகளை எப்படி தெரிந்து மறந்து போவதற்காகவா? இல்லை. எப்படி அந்த சமுதாயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீரின் மூலமாக அழித்தானோ, காற்றின் மூலமாக அழித்தானோ, அந்த ஊரை புரட்டி போட்டு அழித்தானோ, கல்மாரியின் மூலமாக, கல்மலையின் மூலமாக அல்லாஹ் அழித்தானோ, சத்தத்தின் மூலமாக அல்லாஹ் அழித்தானோ, அதுபோன்று ஒரு வேதனையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் இறக்குவதற்கு அல்லாஹ் சக்தி பெற்றவன். ஆனால் நாம் அவகாசம் கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அதைதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய அதாப் உங்களுக்கு வருவதற்கு முன்பாக, திடீரென்று உங்களுக்கு அந்த அதாப் உங்களை வந்து அடைவதற்கு முன்பாக நீங்கள் அல்லாஹ் எதை இந்த உம்மத்துக்கு இறக்கி இருக்கின்றானோ அவற்றை நீங்கள் பின்பற்றி விடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். 39வது அத்தியாயத்துடைய 55வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. அடுத்த வசனங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன் தகூல நஃப்ஸுன் யா ஹஸ்ரதா அலா மா ஃபர்ரத்து மின் ஜன்பில்லாஹி இன் குன்து லமினஸ் சாஹிரீன். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்வை பற்றி நான் கவனிக்க வேண்டியவற்றை எல்லாம் கவனிக்காமல் நான் தவறு செய்து விட்டேனே. அல்லாஹ்வை பற்றி நான் எப்படி அறிந்து கொள்ள வேண்டுமோ, அல்லாஹ் எதை எப்படிப்பட்ட ஆற்றலுடையவன் என்று அறிந்து கொண்டு அதற்கேற்ப என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ள வேண்டுமோ, அப்படியெல்லாம் நான் அமைத்துக் கொள்ளாமல் நான் தவறிவிட்டேனே. எனக்கு வந்த கேடே, எனக்கு ஏதாவது ஒரு தவணை இருக்குமே ஆனால் ஒரு பரிகாசம் செய்து கொண்டிருந்தேன் நான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இது போன்ற வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கின்ற போது, அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய நிலைகள் எனக்கு வருகின்ற போது, அல்லாஹ்வை பற்றி எச்சரிக்கை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வருகின்ற போது, தூதருடைய அழகிய முன்மாதிரிகள் இருக்கின்ற போது, அவற்றையெல்லாம் நான் பார்க்காமல் அவகாசம் கொடுக்கப்பட்ட நிலையிலும் இவற்றையெல்லாம் சிந்திக்காமல் நான் தவறிவிட்டேனே, எனக்கு வந்த கேடே என்றா நம்ம சொல்ல போறோம். அந்த நிலை சொல்வதற்கு முன்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய அதாப் வந்ததற்கு பிறகு நான் இப்படி இருந்திருக்க வேண்டுமே, நான் இப்படி இல்லாமல் இருந்து விட்டேனே என்று கை சேதப்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய இந்த நிலைக்கு முன்னதாக மாறிவிடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அவு தகூல லவ் அன்னல்லாஹ ஹதானி லகுன்து மினல் முத்தகீன்.
அல்லது இப்படி மனிதன் சொல்வதற்கு முன்பாக எப்படி மனுஷன் சொல்லுவான், அல்லாஹ்வை நேர்வழிப்படுத்தி இருந்தால் நான் முத்தகியாக இரையச்சம் உடையவனாக இருந்திருப்பேனே, அல்லாஹ் என்னை நேர்வழிப்படுத்தி இருந்தால் நான் இரையச்சமுடையவனாக இருந்திருப்பேனே, அல்லாஹ் என்னை நேர்வழிப்படுத்தல அப்படின்னு சொல்லி அல்லாஹுக்கு எதிராக சொல்லக்கூடியவனாக மனிதன் இருந்து விடுவான். அப்ப இந்த நிலைக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும், திருந்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் எதை இறக்கி இருக்கின்றானோ அந்த சட்டங்களின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். அவு தகூல ஹீன தரல் அஸாப, அல்லது அந்த அஸாப் வருகின்ற போது அதை பார்த்து லவ் அன்ன லீ கர்ரதன் ஃபஅகூன மினல் முஹ்ஸினீன், அஸாப் திடீரென்று வருகிறது, அஸாப் வருவதை பார்த்து விட்டால் நாம் தண்டிக்க இருக்கின்றோம் என்று மனிதன் உணர்ந்து விட்டால் நிச்சயமாக நாம் சிக்க இருக்கின்றோம், தப்பிப்பதற்கு வேறு வழியே இல்லை என்ற ஒரு சூழ்நிலை வருகின்ற போது மனிதன் இந்த நேரத்தையும் பயன்படுத்தி கூறுவான், எனக்கு ஒரு அவகாசம் இருந்தால், எனக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் இருந்தால் நான் நல்லவனாக நன்மைகள் செய்யக்கூடியவனாக நான் ஆகிவிடுவேனே, எனக்கு சில வாய்ப்புகள் எனக்கு வேண்டுமே என்று புலம்பக்கூடிய ஒரு தருணத்தை மனிதன் அடைவான். இந்த தருணம் வருவதற்கு முன்பாகவும் நாம் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். காரணம் என்ன, இந்த தருணம் வந்து விடுமையானால் அவகாசம் கிடைக்காது, நமக்கு அவகாசம் கிடைக்காது. ஒவ்வொரு நாளும் நாம் அவகாசம் கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம். 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் வாழக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய செய்திகள் நம்முடைய காதுகளில் விழுகிறது. மஸ்ஜிதுகளின் மூலமாக உபதேசங்கள், குதுபாக்களின் மூலமாக உபதேசங்கள் நமக்கு கிடைக்கின்றது. அது மட்டும் அல்லாமல் ஒவ்வொரு நாளும் இறை செய்திகள் வாட்ஸ்அப் மூலமாக, இன்னும் சமூக ஊடகங்களின் மூலமாக நமக்கு செய்திகள் வருகின்றது. இவற்றையெல்லாம் பார்க்கக்கூடியவர்களாக, அறியக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டுத்தான் இருக்கின்றோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்து கொள்ளாமல், சீர்திருத்தத்தின் நோக்கி செல்லாமல், நம்முடைய மனம் போன போக்கிலேயே நாம் இருப்போமே ஆனால், அல்லாஹ்வுடைய உபதேசங்களை நாம் மறந்து இருப்போமே ஆனால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அதாபை நாம் அடைவோம். அந்த அதாபை அடைகின்ற போது எந்த தவணையும் நமக்கு கொடுக்கப்படாது. நாம் நல்லவர்களாக வாழ்வதற்கோ, தொழுகையாளிகளாக மாறுவதற்கோ, நோன்பாளிகளாக மாறுவதற்கோ, தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக மாறுவதற்கோ, அல்லது இந்த நன்மைகளை, இந்த தீனை எல்லாம் கற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதற்கோ எந்த அவகாசமும் கொடுக்கப்படாது. ஏன், தௌபா கேட்பது கூட அவகாசம் கொடுக்கப்படாது. தௌபா கேட்பது கூட அந்த வாய்ப்புகள் இருக்காது. அதற்கும் உதாரணங்கள் திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஃபிரௌனை அல்லாஹ் உதாரணமாக காட்டுகின்றான். இறுதி நேரத்திலே அல்லாஹ்வுடைய அதாபை பார்த்ததற்கு பிறகு அல்லாஹ்வை அவன் ஏற்றுக்கொள்கின்றான். ஏற்றுக்கொள்வதாக அவன் கூறுகின்றான். ஆனால் அல்லாஹ் அவனுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய அதாப் அவனை அடைந்து விட்டது. அவன் மூழ்கடிக்கக்கூடிய ஒருவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த நிலையில் நான் மூசாவுடைய ரப்பை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று அவன் திருந்துகின்ற போது அல்லாஹ் அவனுடைய ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இது ஒரு உதாரணம். கடைசி நேரத்தில் நம்முடைய தௌபாவும் ஏற்றுக்கொள்ளப்படாது, நம்முடைய ஈமானும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு அடியானுடைய தௌபா எதுவரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னால் நமக்கு மௌத் வருவதற்கு அந்த கடைசி நிலை வரைக்கும் தான். எந்த நிலைக்கு மேல் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது, மா லம் யுகர்ர் என்று சொல்லக்கூடிய அந்த சத்தம் வரக்கூடிய அந்த நிலை, ரூஹ் உடலில் இருந்து தொண்டை குழியை அடைந்து விட்டால் நம்முடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. ரூஹ் தொண்டை குழிக்கு வருவதற்கு முன்பாக அல்லாஹ் நம்முடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வதற்கு காத்திருக்கின்றான். நம்முடைய பாவங்களுக்கு நாம் பாவ மன்னிப்பை கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான். தன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் யார் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். அதற்கான அவகாசங்களை தருகின்றான், அதற்கான சந்தர்ப்பங்களை தருகின்றான். ஒவ்வொரு தொழுகையும் தௌபா செய்து மீண்டுவதற்குரிய அவகாசம் தான்.
ஒவ்வொரு ரமதானும் தவறுகளில் இருந்து மீள்வதற்குரிய அவகாசங்களும் வாய்ப்புகளும் தான். ஒவ்வொரு துல்ஹிஜ்ஜாவும், ஒவ்வொரு ஹஜ்ஜும், ஒவ்வொரு உம்ராவும், ஒவ்வொரு நன்மைகளும் பாவங்களில் இருந்து நாம் சுத்தமாகக்கூடிய வாய்ப்புகள் தான். ஒவ்வொரு ஜுமாக்களும் தவறுகளில் இருந்து வெளியேறி பாவங்களில் இருந்து வெளியே வந்து நன்மைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகளை பெறக்கூடிய தருணங்கள் தான். இவை அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியானுக்கு திறந்தே வைத்திருக்கின்றான். மாதமும் இருக்கிறது, நாட்களும் இருக்கிறது, நேரங்களும் இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் திரும்பி வரக்கூடியவர்கள் யார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்தர்ப்பங்களை திறந்து வைத்திருக்கின்றான். மீளக்கூடியவர்கள் நம்மில் எத்தனை பேர்? நன்மைகளுக்காக போட்டி போட்டு நாம் நன்மைகளை செய்யக்கூடியவர்கள் நம்மில் எத்தனை பேர்? அல்லாஹ்வுடைய மார்க்கம் இதுதான் என்று அறிந்து கொண்டு அந்த மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் நம்மில் எத்தனை பேர்? நம்முடைய மனோ இச்சைகளை பின்பற்றாமல் மனோ இச்சையை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்ற அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக திரிந்து வரக்கூடிய அல்லாஹ்விடத்தில் மீளக்கூடியவர்கள் நம்மில் எத்தனை பேர்? எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எல்லா விதமான அவகாசத்தையும் கொடுக்கின்றான். அவகாசம் கொடுக்கப்படாத தருணத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அவகாசமே பெரிய ஒரு அவகாசம். இந்த உலகத்திலே வாழக்கூடிய இந்த வாழ்நாளில் அவன் திருந்துவதற்குரிய அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்மைகள் செய்வதற்குரிய அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தவறுகளில் இருந்து விடுபடக்கூடிய அவகாசங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்மைகளை அதிகமாக செய்து நன்மைகளை குவித்துக் கொள்ளக்கூடிய அவகாசங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தும் இறுதி நேரத்தில் கொடுக்கப்படாது என்ற சிந்தனையோடு நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதைதான் இந்த 58வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய அதாபை பார்த்ததற்கு பிறகு எனக்கு அவகாசம் கொடுக்கப்படுமையானால் நான் திருந்தி நல்லவனாக நன்மைகள் செய்யக்கூடியவனாக அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு அடியானாக நான் மாறுவேனே என்று புலம்பக்கூடியவனாக இருப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், பலா قد جاءتك آياتي فكذبت بها واستكبرت وكنت من الكافرين. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், வாரல்ல அவகாசம் கேட்டால் அல்லாஹ் அவகாசம் கொடுப்பானா? இல்லை. அல்லாஹ்வுடைய அதாபை பார்த்து நான் இப்படி திரிந்து வாழ்ந்திருக்க வேண்டுமே, நான் இப்படி எல்லாம் இருந்திருக்க வேண்டுமே என்று ஒரு மனிதன் புலம்புவதனால் அவனுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், கத் ஜாஅத்க ஆயாதி, என்னுடைய வசனங்கள் உன்னிடத்திலே வந்தது. ஃபகذبت بها, அதை நீ பொய்ப்படுத்தினாய். வஸ்தக்பர்த, நீ பெருமை கொண்டாய். வகுன்த மினல் காஃபிரீன், நிராகரிக்கக்கூடியவனில் ஒருவனாக நீ இருந்தாய். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி விடுவான், அவகாசம் இல்லை, வாய்ப்புகள் இல்லை. அல்லாஹ்வுடைய வசனங்களை நாம் பொய்ப்பிக்கின்றோமா? குர்ஆன் பொய் என்று நாம் சொல்கிறோமா? அல்லாஹ் இந்த வசனங்களை குர்ஆனில் இறக்கவில்லை என்று நாம் சொல்கிறோமா? இல்லை. அப்ப எப்படி நாம பொய்ப்படுத்தக்கூடியவர்களாக நாம் ஆகுவோம்? இதுதான் உண்மை என்று தெரிந்தும் அதை நாம் நடைமுறைப்படுத்தாமல் இருப்பது நாம் பொய்ப்படுத்தக்கூடியதுதான். இதுதான் சட்டம் என்று தெரிந்தும், இதுதான் அல்லாஹ்வுடைய உபதேசம் என்று தெரிந்தும், இதுதான் அல்லாஹ்வுடைய நேர்வழி என்று தெரிந்தும் அதை பின்பற்றாமல் அதை நாம் விட்டு விடுவோமே ஆனால் அதுவும் பொய்ப்படுத்துறது தான். இதில் என்ன நாம பெருமைப்பட்டோம்? பொய்ப்படுத்தி விட்டால் இது அதை நடைமுறைப்படுத்தாமல் நாம் சென்று விடுவோமே ஆனால் நாம பெருமை கொள்ளக்கூடியவர்களாக மாறி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனை நரகத்திற்குரியவனாக ஆக்கினான். யாரு? இப்லீஸ். இப்லீஸ் என்ன செஞ்சான்? என்ன தவறை செய்தான்? அல்லாஹ்வுக்கு இணை வைத்ததாக ஏதாவது வசனங்களிலே நீங்கள் படித்திருக்கிறீர்களா? அவன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தான் என்றோ அல்லாஹ் அல்லாதவர்களை அவன் வணங்கினான் என்றோ பார்த்தீர்களா? இல்லை. அவன் என்ன செய்தான்? எதனால் அவன் சபிக்கப்பட்டான்? எதனால் அவன் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான்? எதனால் அவன் நரகத்திற்குரியவனாக, நிரந்தரமாக நரகத்திற்குரியவனாக அவன் ஆனான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன காரணம் என்ன? அதா வஸ்தக்பர, அல்லாஹ்வுடைய காரியங்களை, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிராகரித்தான், பெருமை கொண்டான், ஆணவம் கொண்டான். இதுதான் நிரந்தரமா நரகத்துக்கு இருக்கக்கூடிய காரணம். இப்லீஸ். எத்தனை வசனங்களை நாம்
புறக்கணிக்கின்றோம். இதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியும், இதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியாது, இதெல்லாம் சாத்தியம், இதெல்லாம் சாத்தியம் இல்லை, இது செய்தால் சிறப்பு, இது செய்தால் அவமானம் என்று எத்தனை விஷயங்களை, மார்க்கத்துடைய விஷயங்களை நாம் விட்டு செல்கின்றோம். எத்தனை எத்தனை காரியங்களை நம்முடைய மனோ இச்சைக்காக, அடுத்தவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக, அடுத்தவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள் என்பதற்காக நாம் விட்டு செல்கின்றோம். ஒருவர் தாடியை வைப்பதற்கு யோசிக்கிறார். ஏன்? தாடியை வைத்தால் இப்படி எல்லாம் என்னை விமர்சனம் செய்வார்கள், அல்லது என்னுடைய மனைவி பிடிக்கவில்லை என்று கூறுகிறார், அல்லது என்னுடைய சக சோழர்கள் தாடியை வைப்பது சுன்னா என்ற அடிப்படையில் வைப்பதை வெறுக்கிறார்கள், அவர்களோடு நான் கலந்திருக்க வேண்டும் என்றால், அவர்களோடு நட்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நான் ஏன் ஸ்டைல இருக்கணும், அவர்கள் விரும்பக்கூடிய அடிப்படையில நான் இருக்கணும் என்று ஒரு மனிதன் செல்வானே, ஆனால் அதுக்கு பேர் என்ன? மனோ இச்சையை பின்பற்றுவது. அல்லாஹுடைய மார்க்கத்தை விட்டு விட்டு மனோ இச்சையை பின்பற்றுவது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. இவை அனைத்தும் ஷைத்தானுடைய அடிச்சுவிடுகள், ஷைத்தானை பின்பற்றி செல்லக்கூடியவை. இவையெல்லாம் ஷைத்தான் நம்மை வழிகெடுக்குவதற்காக ஏற்படுத்தக்கூடிய உணர்வுகள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஷைத்தானுடைய உணர்வுகளுக்கு நாம் மதிப்பளிக்காமல் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். நம்முடைய காரியங்கள்ல ஒவ்வொரு நாளும் தீனுடைய காரியங்களில் நாம் வளர்ச்சி அடையக்கூடியவர்களாக இருக்கணும். இன்றைக்கு ஒரு வசனத்தை நான் அறிந்து கொண்டேன் என்றால் நாளைக்கு 2 வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலைக்கு போகணும். இன்றைக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு சட்டத்தை அறிந்து கொண்டு அடுத்த நாள் அதை மறக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். பல விஷயங்களை தெரிந்து கொண்டாலும் அதை நடைமுறைப்படுத்தாமல் உதாசீனப்படுத்தக்கூடியவர்களாக, நேரடியாக உதாசீனப்படுத்தல, செய்யாம மதிப்பு கொடுக்காம இருந்து அதுக்கு பேர் என்ன? உதாசீனப்படுத்துறது தான், பொய்ப்படுத்துறது தான், புறக்கணிக்கிறது தான். எனவே அல்லாஹுடைய வசனங்களை, அல்லாஹுடைய கட்டளைகளை புறக்கணிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், வ யௌமல் கியாமத்தி. இந்த அவகாசம் எல்லாம் கொடுக்கப்பட்டு மார்க்கத்தை எல்லாம் நடைமுறைப்படுத்தாமல் மனோ இச்சையின் அடிப்படையில தன்னுடைய உலக வாழ்க்கையில தான் வாழ்கின்ற போது எதை தான் விரும்பி செய்தாரோ, மார்க்கத்தின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாமல் இருந்தாரோ அவருடைய நிலை. வயௌமல் கியாமத்தி தரல்லதீன கஸபு அலல்லாஹி வுஜூஹுஹும் முஸ்வத்தா. நாளை மறுமையிலே யாரெல்லாம் அல்லாஹ்வின் மீது பொய் உரைத்தார்களோ, பொய் கற்பனைகளை செய்து அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கினார்களோ, அதே போன்று அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றல்களை எல்லாம் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு கொடுத்து அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தார்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எல்லாம் யார் புறக்கணித்து பொய்ப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்களோ, நாளை மறுமையிலே அவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள். வுஜூஹுஹும் முஸ்வத்தா, அவர்களுடைய முகங்கள் எல்லாம் கருத்து இருக்கும், கருத்து விடக்கூடியதாக இருக்கும். அலைஸ ஃபீ ஜஹன்னம் அலைஸ ஃபீ ஜஹன்னம மத்வல் லில் முதகப்பிரீன். இந்த பெருமை அடிக்கக்கூடியவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புறக்கணித்து விட்டு பெருமை அடித்திருக்கிறானே இந்த பாவி, இவனுக்கு நரகம் தங்குமிடமாக இருப்பது போதுமானதாக இல்லையா? இந்த நரகம் அவனுக்கு தங்குமிடமாக இருக்குது, அது போதுமானதாக இல்லையா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கின்றான். அவன் செல்லக்கூடிய இடம் இந்த நரகமாக இருக்கிறதே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கின்றான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளை மறுமையில் நாம் பிரகாசமான முகத்துடையவர்களாக அல்லாஹ்வை சந்திக்க வேண்டுமா, அல்லது இருளாக கருமை அடைந்தவர்களாக நம்முடைய அல்லாஹை, நம்முடைய ரப்பை நாம் சந்திக்க வேண்டுமா என்ற அவகாசம் கொடுக்கப்பட்ட சூழ்நிலையிலேயே சிந்திக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி அமைத்துக் கொண்டால் நாளை மறுமையிலே நாம் வெற்றி பெறலாம். இல்லை என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய இந்த எச்சரிக்கை, அல்லாஹுடைய அஸாப் கடுமையானது, அல்லாஹுடைய அஸாபை நாம் அடைந்து விடுவோம், அல்லாஹ் நாளை மறுமையிலே நம்மை நரகவாசியாக ஆக்கி விடுவான், அல்லாஹ் நாளை மறுமையிலே நம்மை புறக்கணித்து விடுவான் என்ற ஒரு சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் நேர்வழி காட்டியிருக்கின்றான். அந்த நேர்வழியிலேயே நிலைத்திருக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக.
نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய எச்சரிக்கைகளும் உபதேசங்களும் திருமறை குர்ஆனில் ஏராளமாக இருக்கிறது. எதை பின்பற்ற வேண்டும், எதை பின்பற்றக்கூடாது, நல்வழியை பின்பற்றக்கூடியவர்களுடைய நிலை என்ன, அல்லாஹுடைய மார்க்கத்தை புறக்கணித்து செல்லக்கூடியவர்களுடைய நிலை என்ன, தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்களுடைய நிலை என்ன என்பதையெல்லாம் மிகச் தெளிவாக திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். இவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்க்கை நெறியை அடைந்தவர்களாக, அறிந்தவர்களாக, நாளை மறுமையில வெற்றி பெறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டுமே தவிர இதை தெரிந்தும் நஷ்டவாளிகளாக நாம் ஆகிவிடக்கூடாது. அறிந்தோ அறியாமலோ செய்யக்கூடிய அந்த தவறுகளில் இருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். அல்லாஹுடைய நேரான வழியிலேயே நாம் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய எந்த விதமான இபாதத்துகளாக இருந்தாலும், எந்த நன்மையாக இருந்தாலும் முழுக்க முழுக்க அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக செய்து அல்லாஹ்விலே திருப்தி அடைந்த நிலையில் நாம் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், وَيُنَجِّي اللَّهُ الَّذِينَ اتَّقَوْا بِمَفَازَتِهِمْ لَا يَمَسُّهُمُ السُّوءُ وَلَا هُمْ يَحْزَنُونَ. தொடர்ச்சியாக நான் முன்பு சொன்ன அந்த வசனங்களுடைய அடுத்த வசனம் தான் 55வது வசனத்திலிருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். 39வது அத்தியாயம் 55, 56 என்று 61வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், وَيُنَجِّي اللَّهُ الَّذِينَ اتَّقَوْا. யார் தக்வா உடையவர்களாக இருந்தார்களோ, பாவங்களில் இருந்து விலகக்கூடியவர்களாக இருந்தார்களோ, அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்களோ, அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விதமான ஒரு தீங்கும் அவர்களுக்கு அடையாதவாறு அல்லாஹ் காப்பாற்றுவான். லா யமஸ்ஸுஹுமு ஸூ, எந்த விதமான தீங்கும் அவர்களை அடையாது. வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள், துக்கப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அத்தகைய நிலையில் நாம் அல்லாஹ்வை அடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எதை நான் நிறைவேற்றுகிறேன், எதை நான் நிறைவேற்றாமல் இருக்கிறேன் என்று சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்களாக, அதை சீர்தூக்கி பார்க்கக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும். சுய பரிசோதனை செய்யக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நான் இதையெல்லாம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன், என்னுடைய வாழ்க்கையில் இதையெல்லாம் நான் நடைமுறைப்படுத்தாமல் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன், நான் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது சரியாகத்தான் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றேனா, நான் நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதற்கு எனக்கு என்ன தடை இருந்து கொண்டிருக்கிறது, அந்த தடைகளை அகற்றி அதை செயல்படுத்துவதற்குரிய வழிகள் என்ன என்று பார்க்கக்கூடியவன் தான் ஒரு முஃமின். அவன் தான் நல்ல ஒரு அறிவாளி, அவன் தான் பகுத்தறிவு மிக்கவன். அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும். அல்லாஹ்வுக்கு நீங்கள் உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ்வுக்கு என்ன உதவி இருக்கு? அல்லாஹ்வுக்கு என்ன உதவி இருக்கு? அவன் என்ன உதவி தேவையுடையவனாக இருக்கின்றான்? அவன் என்ன குறையுடையவனாக இருக்கின்றான்? அவனுடைய ஆற்றலில் என்ன குறை இருக்கிறது? நிச்சயமாக இல்லை. அவன் பலவீனமானவர்களில் ஒருவனாக இல்லை, அவன் குறை இருக்கக்கூடியவரில் ஒருவனாக இல்லை. அவன் நித்திய ஜீவனாக இருக்கின்றான், அவன் என்றென்றும் நிலையாக இருக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அவனுடைய ஆற்றல்கள் அவனுக்கு மற்றும் அவருக்கே உரித்த நிலையில் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அல்லாஹுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வதாக சொல்லி காட்டுகிறான் என்றால், அல்லாஹுக்கு உதவி செய்வது என்பது அல்லாஹுடைய மார்க்கத்தை நாம் பின்பற்றுவது. அல்லாஹுடைய மார்க்கத்தை அடைந்திருக்கக்கூடிய நாம் நம்மால் இயன்ற விதத்தில் அல்லாஹுடைய மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்வது, அல்லாஹுடைய தீனை நிலைநாட்டுவதற்காக பாடுபடுவது, அல்லாஹுடைய தீனை பிற மக்களுக்கு பிற இடங்களுக்கு எடுத்துச் சென்று தஅவா செய்வது, இவையெல்லாம் தான் அல்லாஹுடைய பாதையில நாம் உதவி செய்வது. அப்படி நாம் அல்லாஹுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? அல்லாஹ் உங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்துவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான். இன்றைக்கு என்ன உறுதி நம்ம இருக்கிறது? இன்றைக்கு உறுதிப்பாடு நம்ம இடத்திலே இருக்கிறதா?
மார்க்கத்தில் இருந்து விரண்டோடக்கூடியவர்களாக இருக்கின்றோம். விரண்டோட கழுதைகளை போன்று இதெல்லாம் சொல்லி காட்டுகின்றன. அது போன்று மார்க்கத்தில் இருந்து நாம் அப்படியே விரண்டு ஓடக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். மிக சீக்கிரமாக வெளியேறக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அனைத்து காரியங்களிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அனைத்து விதமான சூழ்நிலைகளிலும் மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தாதவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான். அந்த ஆரோக்கியத்தை வைத்து நான் அல்லாஹுக்காக என்ன செய்திருக்கிறேன்? அல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்தை தந்திருக்கின்றான். அந்த பொருளாதாரத்தை வைத்து நான் அல்லாஹுக்காக என்ன செய்திருக்கிறேன்? அல்லாஹுக்கு என்ன உதவியை நான் செய்திருக்கின்றேன்? அல்லாஹ் எனக்கு அறிவை தந்திருக்கின்றான், கல்வி அறிவை தந்திருக்கின்றான். அந்த கல்வி அறிவின் மூலமாக நான் அல்லாஹுக்கு என்ன உதவியை செய்திருக்கின்றேன்? அல்லாஹ் எனக்கு பேசக்கூடிய ஆற்றலை தந்திருக்கின்றான். அந்த ஆற்றலை வைத்து நான் என்ன செய்திருக்கின்றேன்? விளங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்றான். அந்த விளங்கக்கூடிய ஆற்றலை வைத்து என்னென்ன விஷயங்களை எல்லாம் விளங்கி நான் என்னுடைய வாழ்க்கையை நான் சீராக்கிக் கொண்டேன் என்றெல்லாம் சிந்திப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இவை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவற்றையெல்லாம் சிந்தித்து நாம் செயல்பட்டால் நிச்சயமாக நாளை மறுமையிலே வெற்றி அடையக்கூடியவர்களாக ஆகலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளை ஏற்று நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோமே ஆனால் நிச்சயமாக நாம் தான் நாளை மறுமையில மிக சிறந்த ஒரு பாக்கியசாலி. நாம் தான் மிக சிறந்த ஒரு பாக்கியசாலி. அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெற்றவர்களாக, அல்லாஹுடைய கருணையை பெற்றவர்களாக, அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக, அல்லாஹை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை பெறக்கூடியவர்களாக, சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க முடியும். இல்லை என்று சொன்னால் அந்த நிரந்தர அந்த பாக்கியங்கள் அடையாதவர்களாகவே அல்லாஹுடைய வேதனை அடையக்கூடியவர்களாக, அல்லாஹுடைய தண்டனையை பெறக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடுவோம் என்ற எச்சரிக்கை நமக்குள் இருக்க வேண்டும். எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுடைய மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படியெல்லாம் இந்த மார்க்கத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்று கூறுகின்றானோ அந்த அடிப்படையில் எல்லாம் மார்க்கத்திற்கு உதவியாளர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் எப்படியெல்லாம் இந்த மார்க்கத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறாரோ அப்படியெல்லாம் நாம் உறுதியாக இருந்து மரணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அத்தகைய ஒரு ஈமானிய உறுதியுடையவர்களாக, ஈமானில் பலவீனம் இல்லாதவர்களாக, மார்க்கத்துடைய ஞானம் பெற்றவர்களாக, மார்க்க அறிவு உள்ளவர்களாக, செய்யக்கூடிய இபாதத்துகளை எல்லாம் சரியாக செய்யக்கூடிய இல்ம் இருக்கக்கூடியவர்களாக நாம் செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுடைய நல்ல காரியங்களையும் ஏற்றுக் கொள்வானாக. நம் அனைவர்களுடைய குற்றம் குறைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பானாக. நம் அனைவர்களுடைய அறியாமையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போக்கி இல்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்து நம்முடைய ஈமானை அல்லாஹ் அழகுபடுத்தி தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.